புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, வல்லமை செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய பாதத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எப்பொழுதுமே நல்லது மட்டுமே செய்யக்கூடிய தெய்வத்தினுடைய பாதத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்மை எல்லாம் காப்பவராக, நமக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பாதத்தில் தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. இந்த ஆண்டவரால் எல்லாம் கூடும். அதுவும் இந்த ஆண்டவரை நம்புகிறவருக்கு எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி வாக்கு மாறாத தெய்வமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசன்னத்தில் தான் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், இந்த ஆண்டவரை போற்ற வேண்டும், இந்த ஆண்டவருக்கு புகழ வேண்டும், இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், இந்த ஆண்டவரை வணங்கி வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஆசையோடு நாம் அனைவருமே இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இன்னும் அளப்பரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய இருக்கிறார். நமக்கு தேவையான பாதுகாப்பை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மையெல்லாம் அரவணைக்க போகிறார், நம்மையெல்லாம் ஆசிர்வதிக்க போகிறார். இன்றை விட நாளைய தினம் இன்னும் நலமானதாகத்தான் இருக்க போகிறது என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பாதத்தில் தான் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வல்லமை படைத்த தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம், காக்கக்கூடிய தெய்வம், நம்மை எல்லாம் கண்மணி போல பாதுகாக்கக்கூடிய தெய்வம் தொடர்ந்து நமக்கு பாதுகாப்பை அருள வேண்டும் என்கின்ற ஆசையோடு எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஆராதனை சொல்லி ஆராதனை பாடல் பாடுவோம். கைகளை தட்டி பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். கைகளை தட்டி ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன்.
இவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். கைகளை தட்டி பாடுவோம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சத்தம் உயர்த்தி ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். கைகளை சேர்த்து ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை புகழ புகழ உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை இவ்வளவு நேரம் நீ போற்றி இருக்கிறாய், என்னை புகழ்ந்திருக்கிறாய், எனக்கு ஆராதனை சொல்ல இருக்கிறாய். ஆகவே உன்னை உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் என்கின்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம், மனம் கலங்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்குமோ என்கின்ற விரக்தியிலே நீங்கள் இருக்க வேண்டாம். இதோ ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை மாறவே இல்லையே. நானும் பல மாதங்கள் பல வாரங்கள் இந்த பேராலயத்திற்கு வந்தேனே, ஜெபித்தேனே, என்னுடைய வாழ்க்கையிலே எந்தவித மாற்றமும் இல்லையே என்கின்ற நினைப்பு உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்றால் அந்த நினைப்பை ஆண்டவர் மாற்றி தருவதாக வாக்குறுதி கொடுக்கிறார். இதோ பார், உன்னுடைய நம்பிக்கையினுடைய பலம் இதுதான். நீ என்னை நோக்கி வேண்டுகின்ற பொழுது, என்னை நோக்கி நீ ஜெபிக்கின்ற பொழுது, இடைவிடாத உள்ளத்தோடு மன உறுதியோடு மனம் சோர்ந்து விடாமல் நீ ஜெபிக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்விலே ஜெயம் கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் படைப்பின் தொடக்கத்திலே எப்படி இருந்தோம் என்றும்
நம்முடைய முதல் பெற்றோரை நினைத்து பாருங்கள். ஆதாம் எப்படி இருந்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், களிமண்ணாகத்தான் இருந்தாய், உயிரில்லாத மனிதனாக இருந்தாய். உனக்கு ஒரு உருவம் மட்டும்தான் இருந்தது. உயிரில்லாத நிலையில் இருந்த களிமண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட உனக்கு உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறேன். நீ அசைவுறுவதற்கு உறுதுணையாக நான் இருந்திருக்கிறேன். நீ சுவாச காற்றை சுவாசித்து துடிப்போடு இருப்பதற்கு நான் தான் மூல காரணமாக இருந்திருக்கிறேன். எப்படி களிமண்ணால் உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு உயிர் மூச்சை கொடுத்து துடிப்புள்ள மனிதனாக, வைராக்கியமுள்ள மனிதனாக நான் மாற்றினேனோ, அதே போல உன்னையும் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னையும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இதோ நிறைய நேரங்களிலே நீ உன்னுடைய வாழ்விலே பிரச்சனைகளால் சோர்ந்து போய் இருக்கிறாய். நீ வீழ்ந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக இருக்க யாருமே இல்லையே என்கின்ற மனக்கலக்கத்தோடு நீ இருக்கிறாய். இதோ பார், இந்த வேளையில் நான் உனக்கு சொல்லக்கூடியது இதுதான். நீ எந்த சூழலில் இருந்தாலும், எவ்வளவு விரக்தியோடு இருந்தாலும், உருவற்ற நிலையிலே இருந்தாலும், உயிரோட்டம் இல்லாத நிலையிலே இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையை, உன்னை நான் மாற்றி காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, இஸ்ரேல் மக்களோடு உள்ள அன்பை கடவுள் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இதோ இஸ்ரேல் மக்களே, உங்களை நான் தான் தேர்ந்து கொண்டேன், உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். நீங்கள் உங்களுடைய தொடக்க காலத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நீங்கள் பிறந்த மேனியாய் இருக்கின்ற பொழுது வீதியிலே தூக்கி எறியப்பட்ட குழந்தையை போல இருந்தீர்கள். வீதியிலே தூக்கி எறியப்பட்ட நிலையிலே நீங்கள் அழுதீர்கள், புலம்பினீர்கள். பெற்ற தாயினுடைய வயிற்றிலிருந்து தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாத நிலையிலே நீங்கள் வீதியில் கிடந்தீர்கள். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நான் தான் உங்களை தூக்கி வளர்த்தேன். நான் தான் உங்களுக்கு உடை கொடுத்தேன். நான் தான் உங்களை குளிப்பாட்டினேன். நான் தான் உங்களுக்கு உடைகளை அணிவித்து, அலங்காரமான ஆடைகளை அணிவித்து, ஆபரணங்களை அணிவித்து உங்களை பாதுகாத்தேன். உங்களுக்கு நான் தான் பால் ஊட்டினேன். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் தான் செய்திருக்கிறேன் என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். பிரியமான பிள்ளைகளே, அதே வார்த்தைகளைத்தான் இந்த வேளையில் இங்கே இருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே சொல்லுகிறார். நீ வீதியில் கிடக்கலாம், உண்ண உணவு இல்லாமல் இருக்கலாம், உடுத்த உடை இல்லாமல் இருக்கலாம், நம்மை தேற்றுவதற்கு சொந்த உறவுகள் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கலாம், கஷ்டங்களால் கவலைகளால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். இதோ இந்த வேளையில் உன் மீது நான் மனம் இறங்குகிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னை தேற்றுவதற்காக, உனக்கு புது வாழ்வு கொடுப்பதற்காக, உன்னை அரவணைத்துக் கொள்வதற்காக, உனக்கு பால் ஊட்டுவதற்காக, உனக்கு சோறு கொடுப்பதற்காக, உனக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக, உனக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக உன் கடவுளாகிய நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த வேளையிலே வாக்குறுதி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏமாற்றக்கூடியவர் நம் கடவுள் அல்ல, கைவிடக்கூடியவர் நம் கடவுள் அல்ல, நம்மை எல்லாம் தேற்றக்கூடிய நம் கடவுள், நமக்கெல்லாம் ஆறுதலை கொடுக்கக்கூடிய நம் கடவுள் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றார், இதோ பார் மகனே, நீ உருக்கத்தோடு ஜெபி, நம்பிக்கையோடு இரு, மன உறுதியோடு இரு, இடைவிடா சகாயத்தாயிடம் இடைவிடாமல் நீ ஜெபி, உன்னுடைய வாழ்விலே நீ கேட்டது எல்லாமே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மீது நான் இரக்கம் கொள்ளுகிறேன், உன் மீது நான் இறங்கி வருகிறேன், உன் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்பும் பரிவும் கொண்டு இருப்பதனால் உன் மீது இறங்கி உனக்கு நான் ஆசியை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளை முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் மீது இரக்கம் காண்பிக்க போகிறார், நம் மீது இறங்கி வரப்போகிறார், நமக்கு தேவையான ஆசியை கொடுக்க போகிறார். பேதுருவினுடைய மாமியாரை தொட்டு குணப்படுத்தியது போல நமக்கும் சுகம் கொடுக்க போகிறார், நமக்கும் ஆறுதலை கொடுக்க போகிறார், நம்மை எல்லாம் அள்ளி அரவணைக்க போகிறார்.
ஆகவே அந்த தெய்வம் என்னை தொட போகிறது, எனக்கு ஆசி கொடுக்க போகிறது, எனக்கு புது வாழ்வு கொடுக்க போகிறது, எனக்கு தெம்பை கொடுக்க போகிறது, எனக்கு பலத்தை கொடுக்க போகிறது என்கின்ற உணர்வோடு இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போம். மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். இயேசுவே, இயேசுவே, என் மீது இறங்கி வாரும் இயேசுவே. இதோ என்னை பாரும் இயேசுவே, எவ்வளவு வேதனைகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று. இதோ உடல் நோயால் வருத்தப்படுகிறேன், மன கஷ்டத்தால் வருத்தப்படுகிறேன். நினைக்கக்கூடிய எந்த நல்ல காரியமும் என்னுடைய வாழ்விலே நடக்கவில்லையே என்கின்ற ஆதங்கத்தோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் இயேசுவே. ஆண்டவரே, பல மாதங்களாக, பல வருடங்களாக, பல வாரங்களாக இதோ இந்த உமது பிரசன்னத்திற்கு ஓடோடி வந்து என்னுடைய வாழ்வு மாறாதா, என்னுடைய கஷ்டமெல்லாம் போகாதா, என்னுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படாதா என்கின்ற வேதனையோடு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் நடந்து நடந்து சோர்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே. ஓடி ஓடி நான் களைத்து போய்விட்டேன் ஆண்டவரே. உழைத்து உழைத்து நான் ஓடாய் தேய்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே எனக்கு யார் பலன் கொடுப்பார், எனக்கு யார் சுகம் கொடுப்பார், எனக்கு யார் நிம்மதியை கொடுப்பார் என்கின்ற ஏக்கத்தோடு தான் நீர் என் மீது இறங்கி வர வேண்டும். நீர் எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், நீர் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும், நீர் எனக்கு மன நிம்மதியினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த வேளையிலே ஓடோடி வந்திருக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, இறங்கி வாரும் இயேசுவே, இறங்கி வாரும் இயேசுவே. எவ்வாறு 100 தலைவர் வந்து உம்முன் முழந்தால் படியிட்டு பணிந்து வேண்டினாரோ அதே போலதான் நானும் இந்த வேளையிலே முழந்தால் படியிட்டு இருக்கிறேன், வேண்டிக் கொண்டிருக்கிறேன், உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இறங்கி வாரும் இயேசுவே, இறங்கி வாரும் இயேசுவே. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் இறங்கி வந்து உம்முடைய பலனை, உம்முடைய ஆற்றலை, உம்முடைய சக்தியை இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை பலப்படுத்தும் இயேசுவே, பலப்படுத்தும் இயேசுவே. எல்லோரும் ஆண்டவரே இறங்கி வாரும், பலப்படுத்தும், எனக்கு சுகத்தை கொடுத்தருளும் என்று உருக்கத்தோடு இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமியார் கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமியார் கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ராஃபா சின்றும் வாழ்கிறார். சிவரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு,
சுகம் தந்து நடத்தி செல்வார். கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நம்மை, படுத்த படுக்கையாய் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தாரை, சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வேளையிலே ஜெபிப்போம். பிரியமான பிள்ளைகளே, பேதுருவினுடைய மாமியார் படுத்த படுக்கையாய் இருந்தார். ஆண்டவர் செய்த அந்த காரியத்தை மட்டும் நினைத்து பாருங்கள். படுத்த படுக்கையாய் இருந்தவரை தன்னுடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுகிறார். உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன் என்கின்ற தைரியத்தை அந்த சகோதரிக்கு கொடுத்து பாதுகாக்கிறார். காய்ச்சலிலிருந்து பரிபூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் இங்கு இருக்கக்கூடிய எல்லோரையுமே பார்த்து அதைத்தான் சொல்லுகிறாய். மகனே, மகளே, நீ விழுந்து கிடக்கிறாயா? தோல்விகளால் துவண்டு போய் கிடக்கிறாயா? நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? களைப்புற்று இருக்கிறாயா? வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் வந்து நீ எல்லாவற்றையுமே தாங்க முடியாமல் நொந்து போய் இருக்கிறாயா? உடல் நோயால் வருந்தி கொண்டிருக்கிறாயா? மன உளைச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இதோ என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்கின்ற விரக்தியிலே இருக்கிறாயா? என்னுடைய பிள்ளைக்கு திருமண காரியம் கைகூடவில்லையே என்கின்ற வேதனையிலே நீ சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறாயா? இதோ திருமணம் ஆகியும் கூட என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்கின்ற வருத்தத்தோடு இங்கே வந்திருக்கிறாயா? இதோ இந்த வேளையிலே உன்னை படைத்த தெய்வம், உன்னை காக்கக்கூடிய தெய்வம், உனக்கு அரணாக கோட்டையாக இருக்கக்கூடிய தெய்வம் என்ன சொல்லுகிறேன் என்றால், உனக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நான் கொடுப்பேன். உன்னை தூக்கி விடுவேன். உனக்கு தேவையான சுகத்தை கொடுப்பேன். உனக்கு தேவையான ஆறுதலை கொடுப்பேன். உனக்கு தேவையான அமைதியை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆற்றல் கொடுக்கிறார். ஆண்டவர் சக்தி கொடுக்கிறார். ஆண்டவர் களைப்புற்றிருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே புது வாழ்வினை கொடுக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் என்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமின்று தருகிறார். உங்களுடைய இரண்டு கரங்களையும் நற்கருணை ஆண்டவரை நோக்கி நீட்டுங்கள். இறங்கி வரப்போகிறார். நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கிவிட போகிறார். நமக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க போகிறார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிறார். நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்கின்ற விசுவாசத்தோடும் நான் கேட்கக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் அவர் செவி கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த போகிறார். என்னுடைய எதிரிகளினுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவர் முறியடிக்க போகிறார். என்னுடைய வாழ்வு வளமானதாக மாற்ற போகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு தேவ பிள்ளைகளை இரண்டு கரங்களையும் இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி நீட்டி ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். வேண்டுவதை எல்லாவற்றையுமே ஆண்டவர் கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்கள். மன உறுதியோடு வேண்டுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ அழுது கொண்டிருக்கின்ற பொழுது என்னை நோக்கி நீ கூப்பிடு. நீ வேதனையிலே சிக்கி தவிக்கின்ற பொழுது என்னை நோக்கி நீ கூப்பிடு. உன்னுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே, இயேசுவே, இறங்கி வாரும் இயேசுவே. உம்முடைய திருக்கரத்தால் என்னை தொடும் இயேசுவே. உம்முடைய திருக்கரத்தால் என்னுடைய கரங்களை தொட்டு என்னை தூக்கிவிடும் இயேசுவே. சோர்ந்து போயிருக்கிறேன் அப்பா. திடம் என்னிடம் இல்லை, பலம் என்னிடம் இல்லை, ஆற்றல் என்னிடம் இல்லை இயேசுவே. என்னுடைய வாழ்க்கையில இதற்கு மேல் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாத தெய்வமே, இதற்கு மேல் வேதனைகளை பொறுத்து கொள்ள முடியாத தெய்வமே, இதற்கு மேல் என்னுடைய எதிரிகள் எனக்கு எதிராக தீட்டக்கூடிய சதியை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. அதனால்தான் நீரே தஞ்சம், நீரே வாழ்வு என்று உம்மை நம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்களையும் அத்துணை எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, உம்மால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை அப்பா. உம்மால் எல்லாம் முடியும் இயேசுவே. நீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் இயேசுவே. என்னுடைய கண்ணீரை உம்மால் துடைக்க முடியும் இயேசுவே. என்னுடைய வாழ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையுமே உம்மால் போக்க முடியும் இயேசுவே. அதனால் தான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நீர் எல்லா காரியங்களையும் எனக்காக செய்து முடிப்பீர் என்கின்ற விசுவாசத்தோடு இங்கே வந்திருக்கிறேன் இயேசுவே. என்னை பலப்படுத்துவாயா? எனக்கு சுகம் கொடுப்பாயா? எனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பாயா? எனக்கு நிம்மதியை கொடுப்பாயா? என்னுடைய கண்ணீரை துடைப்பாயா? என்னுடைய வேதனையை நீக்குவாயா? இயேசுவே, இயேசுவே, உருக்கத்தோடு வந்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் அத்துணை பேரையுமே நீர் சிறப்பான விதத்தில் ஆசிர்வதித்து நீ மனமகிழ்ச்சியோடு போ. மன வருத்தத்தை நீக்கி விடுகிறேன். நீ மனமகிழ்ச்சியோடு போ. நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் ஆசிர்வதிக்கப்பட்ட இனமாக இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். இன்று முதல் நான் உன்னை பலப்படுத்துகிறேன். இன்று முதல் உன்னுடைய விருப்பம் எல்லாவற்றையுமே நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நம் எல்லோரையுமே ஆசிர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு பலனை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு விட்டேன் என்கின்ற உணர்வோடு என் ஆண்டவர் என்னை இந்த கணம் அல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு கணமும் என்னை ஆசிர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு தேவ பிள்ளைகளை மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.